ஸ்விக்கிலையும் ஜொமேட்டோலையும் 8 மணிக்காவது ஃபுட் ஆர்டர் பண்ணாதான் 10 மணிக்காவது உங்களுக்கு வந்து சேரும். அது ஏன்னு தெரியுமா? ஸ்விக்கியும் ஜொமேட்டோவும் 2 டைப் ஆஃப் மாடல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று லொக்கேஷன் கிளஸ்டரிங் மாடல், இன்னொன்று டிமாண்ட் ப்ரெடிக்ஷன் மாடல். இந்த லொக்கேஷன் கிளஸ்டரிங் மாடல் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு லொக்கேஷனில் சர்டன் நம்பர் ஆஃப் பீப்புள் என்னென்ன டைப் ஆஃப் டிஷ்ஷஸ் ஆர்டர் பண்ணுறாங்க, எந்தெந்த ஹோட்டல்ஸ்லேருந்து ஆர்டர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் கிளஸ்டரிங் மாடல். அதுவே டிமாண்ட் ப்ரெடிக்ஷன் மாடல் அப்படிங்கிறது எந்த ஹோட்டல்ஸ்லேருந்து எந்த மாதிரி ஃபுட்டை இவங்க ஆர்டர் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ப்ரீவியஸ் டேட்டா அப்படிங்கிறது தான் இந்த டிமாண்ட் ப்ரெடிக்ஷன் மாடல். இந்த 2 மாடலையும் வச்சு தான் ஸ்விக்கியும் சரி ஜொமேட்டோவும் சரி அவங்களுடைய டெலிவரி பார்ட்னர்ஸ்க்கு உங்களுடைய ஆர்டர்ஸை மேட்ச் பண்ணுவாங்க. இப்போது நீங்கள் 8 மணிக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய லொக்கேஷன்லேருந்து மட்டும் கிட்டத்தட்ட 200 பேர் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறாங்கன்னா அங்கே 20 டெலிவரி பார்ட்னர்ஸ் தான் இருப்பாங்க. அப்போ இந்த மாடல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக உங்களுடைய ஆர்டரை எந்த டெலிவரி பார்ட்னர் நியர்பை இருக்காரோ அவங்களுக்கு மேட்ச் பண்ணுறதுனால அவங்க உங்களுடைய ஹோட்டல்ஸ்க்கு போயிட்டு அந்த பார்சல் வாங்கிட்டு ரிட்டர்ன் பண்ணுற வரைக்குமே உங்களுடைய இன்னொரு ஆர்டர் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் 20 பேர் இருக்க கெப்பாசிட்டின்ற இடத்துல 200 பேர் வரும்போது கண்டிப்பாக உங்கள் ஃபுட் லேட் ஆக தான் செய்யும். இதை ப்ரிவென்ட் பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 8 மணிக்கு ஃபுட் வேணும்னா 7:30க்கு ஆர்டர் பண்ணுங்கள். 9 o'clock வேணும்னா 8 o'clockல ஆர்டர் பண்ணால் வராது. ஏன்னா அந்த இடத்துல டிமாண்ட் ரொம்ப பீக்காக இருக்குது. இந்த மாதிரி டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன ரியல் டைம் எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் 8 மணிக்கு ஆர்டர் பண்ணிவிட்டு 10 மணி வரைக்குமே ஃபுட் வராமல் வெயிட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்டை கண்டிப்பாக டேக் பண்ணுங்கள்.